வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் ஐஃபோன் 16 ப்ளஸோட சாம்பிள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 4K 30 FPSல சரியா? ஸோ அவுட்புட்டில் வந்து ஒரு இடத்துல நான் 4K 60 FPS ஆக்சுவலாக எடுத்திருந்தேன். பட் இங்கே ரெண்டராக்கி வரும்போது அநேகமாக 30 FPSல தான் வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓவராலாக உங்களுக்கு வந்து ஐஃபோனில் எந்த மாதிரியான வீடியோ எடுக்க முடியும்? நான் பேசிக்காக தான் எடுத்திருக்கேன். டைம் லாப்ஸ் இருக்காது, ஸ்லோ மோஷன் இருக்காது. ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ரூம் கண்டிஷனில் ஆடியோ எப்படி அது கேப்சர் பண்ணும்? ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டேட்டாவும் அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த மைக், இந்த ஒயர்ட் மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போது என் ஆடியோ எப்படி இருக்குது. அதே சமயம் இந்த மைக் இல்லாமல் இப்போ பாருங்களேன். இப்போ நான் மைக் ஆக்சுவலாக அந்த கேபிள் கழட்டிட்டேன். மைக் இல்லாமல் தான் நான் கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். மைக் இல்லாமல் கேப்சர் பண்ணும்போது மஃபிள்டாக ஃபீல் ஆகும். எப்படின்னா எக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஆடியோ எது கொஞ்சம் பெட்டரா ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு சினாரியோல பிக்சல் கொஞ்சம் பெட்டரா பண்ற மாதிரி இருக்கு. பட் கேமரா குவாலிட்டின்னு வரும்போது இன்டோர்ல, அதுவும் ஃப்ரண்ட் கேமராலன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, பிக்சல் சில சமயங்கள்ல ஃபோக்கஸ்ல சொதப்புது. சரி பரவாயில்ல, நான் திரும்பி மைக் மாட்டிடுறேன். ஓகே, ஸோ இப்போ மைக் கனெக்ட் பண்ணியாச்சு. நான் பேசிக்கான சாம்பிள்ஸ் மட்டும்தாங்க இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி நம்ம வந்து இப்போது இதை எதில் நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக எடிட்டே பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும், எல்லா வீடியோ கிளிப்ஸும் அட்டாச்சாக இருக்கணுங்கிறதுக்காக ஐமூவி யூஸ் பண்ணுறேன். ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஐமூவியை தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு இப்போ ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நான் அவுட் எடுக்கும்போது மேபி சில விஷயங்கள் மாறலாமே அப்படிங்கிறனால ஸ்டாக்காக ஆப்பிளோட ஐமூவி தான் யூஸ் பண்ண போகிறேன். வரிசையாக வீடியோ அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், அதுக்காக தான். ரைட்டா? எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக 16+ ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா நான் அதிகமாக இதை வந்து வீடியோக்காக தான் பயன்படுத்தியிருக்கேன். அப்படிங்கிறனால ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் டிவைஸாக ஐஃபோன் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ இருக்கு 4K 30 FPS நைட் டைம்ல 1x. சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. 2x. 1x அல்ட்ரா வைட். அப்படியே ஃப்ரண்ட் கேமரா போக முடியாது, நான் மேனுவலாக இப்போ போகிறேன். ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 FPS. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பின்னாடி லைட் அவ்வளோ பிரைட்டாக இருக்கிறதுக்கு இருக்கும். மேபி டிஸ்பிளேல ஸ்மட்சஸ் இருக்கலாம், அதுவே ஒரு ரீசனாகவும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் எல்லா ஃபோன்லேயுமே ஃப்ரண்ட்டோட ரியர் தான் வேற லெவல். ஃப்ரண்ட் கொஞ்சம், ஆனால் டே டைமில் செம மாசுங்க. பட் இது கம்ப்ளீட் லோ லைட்டு, காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் தான். பரவாயில்ல, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ ஐஃபோனில் 60 FPSல 10bit HDR வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரைமரி சென்சார் போயிடலான்னு நினைக்கிறேன். அல்ட்ரா வைட் நல்லதாக இருக்கு. பிரைமரி சென்சார் போனதும் அப்படியே ப்ராப்பிங் ஆகி உள்ள போகுது. இல்லை லென்ஸ் ஃபிளர் முன்னால ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குங்க. 15 சீரீஸ்ல வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ண முயற்சி பண்ணி பரவாயில்ல. இப்போ இந்த டாட் மாதிரி தெரியறதெல்லாம் பரவாயில்ல, முன்னால கண்ட்ராவியாக தெரியும். இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ மறுபடியும் அல்ட்ரா வைட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு பனி கம்மி, ரொம்பலாம் இல்லை. எப்படி இருக்குல்ல ஃப்ரேமு. சாம்சங்கில், ஆப்பிளில், அப்புறம் கூகுளில், இவங்க ஃபோன்லலாம் நீங்கள் HDR வீடியோ எடுத்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஸ்னாப் அடிக்கலாம். இந்த ஆங்கிளில் ஃப்ளேர் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த மாதிரி HDR வீடியோ எடுக்கும்போது என்னால் விவோவில் X100 அல்ட்ரால எடுக்க முடியல ஃபோட்டோஸ். அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு போகலான்னு பார்க்குறேன்.
ஸ்விட்சிங் பிட்வீன் சென்சார் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் கொடுத்துடலாமே, ஆப்பிளால முடியாததா? ட்ரை பண்ணுங்களேன், ஏன்னா நல்லா இருக்கு. ஏன்னா பொதுவாக வீடியோ மேக்கிங் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கும். அதே மாதிரி வீடியோவோட நான் உள்ள போயிட்டு ஃபார்மேட் இருக்கு இல்லைங்க, காம்பேட்டபிள் மோட் தான் கொடுத்துருக்கேனே தவிர ஹை எஃபிஷியன்சி யூஸ் பண்ணல. இப்போதைக்கு மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் நமக்கு ஈஸியாக நிறைஞ்சிடணும் வைங்களேன், அதுவும் ரெகுலராக 4K வீடியோ எடுத்தோன்னா. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து நான் ஹை எஃபிஷியன்சி மோட்டை டிசேபிள் பண்ணிட்டு மோஸ்ட் காம்பேட்டபிள் கொடுத்து வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? ஒரு ட்ரைபாட் மாதிரி ஒரு செல்ஃபி ஸ்டிக் இல்லாட்டி கிம்பல்ல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும், நான் மாஸ் பண்ணலாம்ல, சூப்பரா எடுக்கலாம். அப்படியே இந்த கேமரா திரும்பி பாருங்க. ஓகே, அப்படியே இங்க வாங்க. பாருடா, வா நீங்க பாரு, ரெண்டு சிறுவண்டுகள். நீ காது மூடு, நீ வாயை மூடு, கை வச்சு வாய் மூடு, வாய் மூடு. வாயை மூடுறா, மாமா பண்றாங்க பாரு, அவன் காதை மூடுறான், நீ வாயை மூடு, கரெக்டா இருக்கும். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து S25 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சாம்சங் 1 லட்ச ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி S25 பற்றி நிறைய விமர்சனங்கள் நம்ம பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து S24 என்ன ப்ரைஸில் இருந்துச்சோ அதே ப்ரைஸில் தான் இது திரும்பியும் இருக்க போகுது. அதே சமயம் வந்து இந்த ஃபோனுக்கும் S24 எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பெரிய அளவில் வித்தியாசம் எதுவுமே கிடையாது, ரெண்டுத்துக்குமே பேர் மட்டும் மாறுது, உள்ள 8 லிட்டருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் டிவைஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது 40,000 ரூபா வித்தியாசத்தில், ஏன்னா இப்போ யாராவது வந்து S22 வச்சிருக்காங்க, இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க, அவங்க இப்போ அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்க S24 வாங்கலாமா இல்லாட்டி வந்து S25 வாங்கலாமா, நம்ம ஒரு 40,000 ரூபாய் ப்ரைஸ் டிஃபரன்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுமா நான் 8 லிட்டர்? நியாயமான கேள்வி தானே. ஆக்சுவலாக ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இங்கே ஒரு அணியும் பிடுங்கலை, அதான் அது அர்த்தம். ஸோ அதனால் S24 வாங்கினாலே போதும். ஸ்னாப்ட்ராகன் SoC எந்தெந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிச்சு அண்ட் ஓவராலாக வந்து டேட்டோட யூஸ்க்கு எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துடலாமா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து லோ லைட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி கொஞ்சம் சினிமேட்டிக் சாம்பிள்ஸாக இருக்கட்டும், அப்படி இப்படி மிக்சடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐஃபோன் கண்டிப்பாக வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மத்தியில் வீடியோகிராஃபின்னு வரும்போது யாராக இருந்தாலும் சரி, ஒரு எண்ட் யூசர் கண்டிப்பாக ஐஃபோன் காஸ்ட்லி தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ஒரு எண்ட் யூசர் கையில் இந்த ஃபோனை கொடுத்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய வீடியோ வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அவங்க எடுக்கிற ஃப்ரேம் இந்த மாதிரியான விஷயங்களை சொதப்பலாம், அந்த எந்த ஆங்கிள்லேருந்து எடுக்கிறாங்க இதிலெல்லாம் சொதப்பினாலும் வீடியோவோட குவாலிட்டி, ஆடியோ as well as வீடியோ அவுட்டோரில் நீங்கள் எடுக்கும்போது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சி இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சரி, நீ பார்க்கலாம். பை.